चलो ஜாயின் பண்ணட்டும். ப்ளீஸ் வெயிட். ஓகே, எல்லாம் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். பட் எனிவே நான் ஆரம்பிச்சிடுறேன். வந்துட்டவங்க. இங்க பார்த்தா யாரோ ஒருத்தர் விளையாண்டுருக்காரு. ஹாய்ன்னு அனுப்புறாரு, குட் மார்னிங் அனுப்புறாரு. யாருன்னு தெரியல. யார் அனுப்பியிருக்கீங்க இதை? ஆப் ரெடி பண்ணிட்டீங்களா கரெக்டா? இது யார் ரெடி பண்றீங்க? யாரும் அனுப்பிட்டு இருக்கீங்க? யாரும் சொல்ல முடியுமா? வாய்ஸ் கேக்குதுங்களா? வாய்ஸ் ஸ்கிரீன். கேக்குது கேக்குது. நீங்க அனுப்புறீங்களா இது? நீங்க இதெல்லாம்? இல்ல நான் அனுப்பல. நான் ஒன்னும் அனுப்பல. நீங்க அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் நான் பண்றது. ஓகே ஓகே. யாரும் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க போல அதுக்குள்ள. பட் எனிவே ஃபைன். அடுத்து என்ன காட்டுது? அந்த தமிழ்ன்றதுதான் காட்டுது. அதை கிளிக் பண்ணா உள்ள ம். ஆட் பேனல்னு சொல்லி கேக்குது. ஓகே, ஆட் பேனல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. ஆட் பேனல் கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஆட் அதுல பட்டன்ஸ் பேனல் பட்டன். இப்ப பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. பட்டனுக்குள்ள என்ன கேக்குது? அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க. பேனல். ஓகே ஷூர். இன்னும் நிறைய விஷயம் கேட்கும் அதுல. சும்மா சின்ன சின்ன விஷயம் தான். ம். ம். சரி. ஓகே. ஸோ இப்போ பட்டனுக்குள்ள என்னென்ன கேக்குது அப்படின்னா, முதல் நேம் பேனல் நேம் கேக்குது. என்னென்ன பேர் வச்சுக்கோங்க பேனல் நேம். ஓகேவா? ரைட். அப்புறம் நிறைய டிக் பண்ணலாம் சொல்லும். எது டிக் பண்ணலாம் தேவையில்லை, விட்டுடுங்க. அப்புறம் டாபிக்ல ஓகே. வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டா பேர் போட்டு வச்சுக்கோங்க. டாபிக் பேர் ப்ரோக்ராம் பிரைன் கரெக்டா இருக்கணும். பேர் அது மாறக்கூடாது. எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்கீங்களா? அது காப்பி. ப்ரோக்ராம் பிரைன் ஸ்பேஸ் இல்லாம கரெக்டா அடிக்கணும். ஓகே. ஆ, ஆரம்பிட்டேன். ஓகேங்களா? அதுதான் டாபிக். அந்த டாபிக் ஸ்டார் போட்டிருக்கும் இல்லைங்களா? ரெட் கலர் ஸ்டார். அதுல தான் நீங்க இந்த ப்ரோக்ராம் பிரைனை நீங்க அதில் எழுதணும். ஓகே. ஓகேங்களா? ரைட். ஸோ ஓகே இந்த டன். பட்டன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, whenever you press a button, it sends some data. ஓகே. புரியுதுலையா? ரேண்டம் டேட்டா. இல்ல இல்ல. நீங்க சொல்ற டேட்டா அனுப்பும் அது. தட் இஸ் கால் ஓகே. பேலோடு. செக்ஷன் கீழே கொடுத்திருப்பாங்க பேலோட் அப்படின்ட்டு. பேலோட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல என்ன இருக்கு. மெசேஜ்? அது நீங்க கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நீங்க ஏதோ நீங்க டைப் பண்ணிக்கலாம் அதுல போயிட்டு. ஹலோ காய்ஸ் குட் ஹவ் ஆர் யூ கூட அனுப்பலாம். இல்ல ஏதாவது நீங்க நம்பர் அனுப்பலாம். அந்த இடத்துல நீங்க டைப் பண்றது எப்பெல்லாம் நீங்க பட்டன் பிரஸ் பண்றீங்களோ அப்ப அது அனுப்பும். ஓகேவா? ஓகே தென் அடுத்தது கிரியேட்னு கொடுக்கவா? ஆமா, கிரியேட் சார் கொடுத்துக்கலாம். எனக்கு அந்த ஆ, டிக் வந்துருச்சு சார். எப்படிங்க? சார் அந்த டிக் வந்துருச்சு. எனக்கு முதல் வராம இருந்துச்சுல, இப்போ வந்துருச்சு. ஓ, ஆரஞ்சு அந்த வந்துருச்சு. ஆரஞ்சு. ஓகே. ஆ. இப்போ இப்போ சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நான் இதையும் அனுப்புறேன் பாருங்க. இது காட்டுறேன் பாருங்க. ம் ஓகே சார். இதுல பாத்தீங்கன்னா பேனல் நேம் கொடுங்க. இந்த டாபிக்ல வந்துட்டு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். இப்போ ப்ரோக்ராம் பிரைன் அந்த பேரை போட்டு அனுப்புங்க. பேலோடுல வந்துட்டு ம் ஓகே. ஏதோ ஒரு டேட்டா அனுப்புங்க. குட் மார்னிங்கோ, ஹாயோ, பாயோ, ஆ இல்லைன்னா ஹாய் பாய் ஏதோ ஓகே வாட்டர் சார். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆ வேர்டு ஓகே. நம்பர். அவ்வளவுதான். பேனல் நேம்ல வந்து நான் யார் நேம் நான் கொடுத்துக்கலாமா? யார் நேம் கிடையாது. எந்த நேம்னா உங்க ப்ராஜெக்ட் நேம், அது பட்டன் பேரு. ஒரு பட்டன் நீங்க பேர் தரப்போ ஓகே. என்ன பேர் தருவீங்க? அப்படியே ஆ வச்சுக்கோங்க. நான் பட்டனே பேர் கொடுத்து ஓகே. வச்சுப்பேன். அவ்வளவுதான். ஓகே. இது நானும் சுவிட்சிங் தான் வச்சிருக்கேன். அவ்வளவுதான் போதும். நம்ம எதுக்கு ரொம்ப யோசிக்குது? கவலைப்பட தேவையில்ல. இப்ப வெல்கம்னு சென்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. வந்துருக்கு. ஓகே நைஸ். அப்ப கிரியேட் கொடுத்துருங்க. இப்ப கிரியேட் கொடுத்துட்டேன். அண்ட் பட்டன் மாதிரி இருக்கு. ஒன்ஸ் பிரஸ் பண்ணிட்டேன். பிரஸ் பண்ணதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கிளவுட் இருக்கா? இருக்கு இருக்கு. அப்போ நீங்க பிரஸ் பண்ண டேட்டா எனக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்கணும். வந்திருக்கே. வரலையா? வந்திருக்கே. இல்ல நான் வெல்கம் டு இல்ல நான் ப்ரோக்ராம் பிரைன் வெல்கம் கம்யூனிட்டி காய்ஸ் குட் மார்னிங் அது நான் போட்டிருக்கீங்க. பண்ணல. வெல்கம் மட்டும் கேப்ஸ்ல பண்ணேன். ஆ, அப்ப இப்ப வந்திருக்கு. இது யார் இல்ல அனுப்புனது? இப்பதான் வந்து அது தெரியல. ஓ, அது வேற இப்ப யாரோ நான் அனுப்பிட்டு இருக்காங்க போல. நான் பண்ணேன்.
நான் பண்ணேன் சார். ஓகே. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர், நல்லது. ஓகே, அப்போ நான் வேற வெல்கம். மெசேஜ் சென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்போ பட்டன்ல போய் நீங்க எடிட் பண்ணணும். போயிட்டு அந்த பட்டனோட ரைட் ரைட் சைடுல எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஓகே. அது எடிட் கொடுத்தீங்கன்னா நீங்க பேரோட மாத்திக்கலாம். ஓகே. ஓகேங்களா? உசைன், நீங்க எப்படி அமைச்சிருக்கீங்க? உங்க பேரை டிஸ்பிளே பண்ணதில்ல. அசைன் உங்க பேரு, அசைனா உசைன். கரெக்டா சொல்ல தெரியல. ம். ஓகே. எப்படி வச்சிருக்கீங்கன்னா புரியல சார் என்ன கேக்குறீங்க? எப்படி சென்ட் பண்ணீங்க? இதை ஆப்லயே சென்ட் பண்ணீங்களா இல்ல கமெண்ட்ல சென்ட் பண்ணீங்களா? ஆப்ல தான் சென்ட் பண்ணேன். நீங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் சென்ட் பண்ணேன். ஓ, ஓகே. நீங்க ட்ரை டு சென்ட் பை கமெண்ட் நவ். உங்க சிஸ்டம்ல நீங்க இப்ப வச்சிருக்கீங்கன்னா, இப்போ சிஸ்டம் ஆஃப் பண்ணி இப்போ ரெடி பண்ணேன் சார். ரெடி வச்சிருக்கேன். ஓகே. அப்போ ஓகே, whenever you have a system, நான் பண்ண மாதிரி செஞ்சு பாருங்க. ஓகே. Okay, அது இன்னுமே நீங்க நிறைய கத்துக்கலாம், எப்படி பண்றது அப்படின்னு. ஓகேங்களா? பத்தி நிறைய வருது பாத்தீங்களா? ஐம் சேகர், ஐம் ஒர்க், இட்ஸ் ஒர்க்கிங் அப்படிலாம் போட்டு என்ஜாய் பண்றாங்க. Okay, நல்லது. எஸ், சார் நான் மெசேஜ் பண்ணேன் ஆனா வரல சார். நீங்க தான் வெல்கம் அனுப்பியிருக்கீங்க. நீங்க தான் அனுப்பிச்சீங்க. இல்ல நான் இல்ல சார், அனுப்புனேன் வெல்கம் வெல்கம். 2 வெல்கம் நான் அனுப்புனேன். இட்ஸ் ஒர்க்கிங் நான் அனுப்புனேன். நீங்க என்ன அனுப்பிச்சீங்க? மாதவன் அனுப்பிச்சுட்டேன் சார். ஹாய் ஹாய் ஐயா மாதவன் அனுப்பிச்சுட்டேன். மாதவன் அனுப்பிச்சிங்களா? நீங்க இந்த இந்த பேரு கரெக்டான்னு பாருங்க. ப்ரோக்ராம் பிரைன்ற பேரு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அதாவது கரெக்டா இருக்கணும். ப்ரோக்ராம் பிரைன் ஓகே சார். கரெக்டா இருக்கணும் அந்த பேருனா. வேற டாபிக் போயிடும் அப்புறம் அது. ஓகே சார். ஓகே சார். நான் பண்ணேன் சார். Yeah. எஸ், ஐம் சங்கர் வந்துச்சு. ஹாய் வருது. இதான் நீங்க அமைச்சிருதா மாதவன்? சார் இல்ல சார். ஓகே, நீங்க பட்டன் பிரஸ் பண்ண நீங்க இங்க வந்துட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு அந்த புரோக்கர் பண்ற வேலைகள் இல்லையா? அந்த புரோக்கர் வந்து இப்ப நீங்க வாங்கி இப்ப இந்த புரோக்கர் இதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா? இந்த மெசேஜஸ் எல்லாம் இது அதுல பார்க்க என்கிரிப்ட் முடியாது. ஆகுமா? அதுல பார்க்க முடியாது. அது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு அது ஒரு புரோக்கர், அவ்வளவுதான். அது உங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு மீடியம், அவ்வளவுதான். அது ஓகே. அது ஒரு மீடியம், அவ்வளவுதான். ஓகேங்களா? அது நீங்க இதுக்கப்புறம் இந்த வெப்சைட் நீங்க போன அவசியமே கிடையாது. அது ஒரு மீடியம், ஒரு சர்வர் மாதிரி அது. ஓகே. ஓகேவா? எதுக்காக இந்த மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணோம்? இப்ப நார்மலா நம்ம கிட்ட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் இருக்குல்ல. ஏன் இந்த மாதிரி மெசேஜ் சென்ட் பண்ணி இது கரெக்ட். பண்றீங்க? ஏன்னா நம்ம இன்னும் இந்த அப்ளிகேஷன் உள்ள வரல. நம்ம இன்னும் அப்பதான் இன்னும் புரியல உங்களுக்கு. நம்ம இன்னும் இந்த அப்ளிகேஷன் பார்க்கல நம்ம இப்போ, இல்லையா? நம்ம வந்துட்டு சும்மா ஓகே. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல விளையாண்டுட்டு இருக்கோம் இப்போ. ஆ. ரைட்டா? நம்ம இன்னும் ரியல் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கறப்ப எதுக்காக இது அனுப்பணும்ன்றது புரியும் உங்களுக்கு. வாட்ஸ்அப், டெலகிராம்லாம் வந்துட்டு வேற கான்செப்ட். ம். ஓகே, கிட்டத்தட்ட அதுவுமே இதே மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுவுமே ஒரு மிஷின் டு மிஷின் கம்யூனிகேட் பண்ணுது. பட் அது வந்துட்டு ஒரு ஒரு சேட் பண்றதுக்காக பண்ற ஒரு விஷயம் தான் அதுவுமே. கரெக்டா? ஆமா. இந்த இப்பெல்லாம் சேட், டெலிகிராம் பாட்லாம் வந்துருச்சு. டெலகிராம்ல இருந்தே நம்ம வந்துட்டு வீட்ல ஆட்டோமேஷன் எல்லாம் பண்ணலாம். அதுவும் ஒண்ணுதான் எல்லாம். ம். ஓகே, பட் என்கிரிப்டிங் ரொம்ப லைட் வெயிட். நான் சொல்றது ரொம்ப லைட் வெயிட். இப்ப சென்சார் அவுட்புட்லாம் இங்க பார்க்க முடியுமா? இல்ல அந்த ஆமா, பேனல் ஆமா. இதுல இந்த நீங்க இடத்துல பார்க்கலாமா? நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. கடைசியா டவுட் உங்களுக்கு கிளியரா நினைக்கிறேன். இந்த டவுட்ஸ் எல்லாமே இன்னும் ரியல் அப்ளிகேஷனுக்கு வரல நம்ம இப்போ. நோ we are just understanding this concepts, that's it. ஓகே, ஓகே. நம்ம ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு இன்னும் உள்ள வரல. அதனாலதான் நமக்கு டவுட் இன்னும் இருக்கு. அது பார்க்கலாம், ஒன்னா பார்க்கலாம். Right. இப்ப மாதவன் அவருக்கும் ஒர்க் ஆயிடுச்சு. சந்தோஷம். ஹாய் மாதவன் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர். வந்துருச்சு சார். ஓகே, இப்போ உங்களுக்கு இப்ப ஆப் ஒர்க் ஆகுது. நல்ல விஷயம். இப்ப எல்லாருக்குமே MQTTன்றது எப்படி ஒர்க் ஆகுது என்னதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க வந்து பப்ளிஷ் பண்றீங்க இப்போ, கரெக்டா? ஆமாங்க சார். நீங்க பப்ளிஷ் பப்ளிஷ் பண்றோம். பண்றீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நீங்க பண்ற டாபிக். இப்போ அப்படியே கொஞ்சம் உள்டாவா அதையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா பப்ளிஷ் டவுட்டா கேட்கலாம். சொல்லுங்க. மொபைல் ஆப்போட பேர் என்ன? Did you download the mobile app, right? IoT MQTT panel. You didn't download, ஓகே right? This one. IoT MQTT panel. ஓகே. பண்ணிட்டு, so you will follow the instructions which I already given, right?
You can simply give connection name and port number, everything I mentioned in group itself. You can just follow that, I mean, instructions. ஆப் லிங்க் அமைச்சிருக்கிறாரு. அந்த ஐபி அட்ரஸ் கூட அமைச்சு நினைக்கிறேன். கரெக்டா ஐபி அட்ரஸ் அமைச்சிட்டேன்னா ஐபி அட்ரஸ் கூட அமைச்சிருக்கேன். கனெக்ஷன் நேம் ஆட் டேஷ்போர்ட் எல்லாமே போட்டு நீங்கள் அப்படியே பண்ணுறதா அப்படியே ஈஸியாக பண்ணிக்கலாம். ரைட் ரைட். ஸோ கம் டு த பாயிண்ட். நான் அகைன் இந்த ஆப்புக்கு திரும்ப வரேன். நான் கவலைப்படாதீங்க, அகைன் வரல ஆப்புக்குள்ள. ஓகே. ஸோ இப்போ திஸ் ஒன்லி இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்லி தந்துட்டு அடுத்த டாபிக் மூவ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. நீங்க அனுப்புறதெல்லாம் எனக்கு வருது. நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். இதை ஸ்டாப் பண்றதுக்கான கமாண்ட் வந்துட்டு Ctrl+C. நார்மலா லினக்ஸ்ல யூஸ் பண்ற கமாண்ட் தான் இது. Ctrl+C பண்ணா ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்க எனக்கு என்ன அனுப்பிச்சாலும் எனக்கு வராது. இதுக்கப்புறம் நீங்க எனக்கு என்ன அனுப்பிச்சாலும் எனக்கு இங்க வராது. யூ கேன் ட்ரை நவ் ஆல்சோ. இப்போ மாதம் நீங்க எதை அனுப்பிச்சாலும் எனக்கு காட்டாது. என்னதான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதை, இல்லையா? இது அனுப்பு. ஆமா. வராது. அதான் வராது. எதை அனுப்பிச்சாலும் நீங்க என்னால பார்க்க முடியாது. ஆனா ஸ்டாப் பண்ணிட்டாத, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆமா சார். சென்ட் பண்ண பப்ளிஷ் எதுவுமே வரல சார். வராது. ஆமா. இப்போ நான் பப்ளிஷ் பண்ண போறேன். இப்ப என்ன பப்ளிஷ் பண்ண போறேன்னா சேம் தான், அதே தான் பப்ளிஷ் பண்ண போறேன். இப்போ நீங்க அது பார்க்க போறீங்க. இப்போ நீங்க நான் என்ன பப்ளிஷ் பண்றேங்கிறத நீங்க பார்க்க போறீங்க வீட்ல இருந்து. ஓகேவா? அது அது எப்படி சார்? அது எப்படி பார்க்கறதுன்னா சேம் அந்த பட்டன் அப்படிங்கிற அந்த கிளிக் பண்றீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். அது கீழே ரைட் கார்னர் பாட்டம்ல பாத்தீங்கன்னா பிளஸ் மாதிரி சிம்பிள் இருக்கும். பிளஸ் மாதிரி இருக்கா? பிளஸ் எங்க சார்? அதாவது அந்த பட்டன் இருக்கு அந்த பட்டன் கீழ இருக்கா இல்லைங்களா? ஆமா சார். இருக்கு இருக்கு சார். இருக்கு இருக்கு சார். ஓகே இருக்கு சார். ஓகே, ஒரு செகண்ட், நானும் வந்துடுறேன் ஆப்புக்குள்ள. யா பிளஸ் கிளிக் பண்ணிட்டு அதுல டெக்ஸ்ட் லாக்னு இருக்கா? டெக்ஸ்ட் லாக் ம். பட்டன் சுவிட்ச் மாதிரி டெக்ஸ்ட் லாக்னு இருக்கும். டெக்ஸ்ட் லாக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுல அஞ்சாவதா இருக்கு சார். பண்ணிட்டீங்களா? டெக்ஸ்ட் லாக் கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணியாச்சு. பண்ணிட்டேன். அதுல பேனல் நேம் உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துக்கோங்க. இல்ல லாக்னு வச்சுக்கோங்க, பேரு லாக் வச்சுக்கோங்க. அந்த டாபிக்கு பேர் வந்துட்டு அதே தான், அதே கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துக்கோங்க. ப்ரோக்ராம் ரைட் கொடுத்துக்கோங்க. ம். ஓகேவா? அடுத்து அது கீழே ஒரு டிக்கு கேட்கும். ஷோ லாஸ்ட் மெசேஜ் ஒன்லின்னு கேட்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே. பண்ணிட்டீங்களா? ம். ஸோ பேனல் நேம், டாபிக் அண்ட் கீழே டிக் பண்ணணும். டிக் வந்துட்டு ஷோ லாஸ்ட் மெசேஜ் ஒன்லின்றது மட்டும் டிக் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் கிரியேட் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், கிரியேட். ஓகே. ரைட். இப்போ கிரியேட் கொடுத்த பிறகு திரும்ப பட்டன் பிரஸ் பண்ற அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே லாக்னு ஒன்று வந்திருக்கா? லாக் அப்படின்ட்டு வந்திருக்கு. வந்திருக்கு. ஆமா இப்போ சார். இருக்கு சார். வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்ச டாபிக்கு நான் ஒண்ணு பப்ளிஷ் பண்ண போறேன். இப்போ அதுக்கான கமெண்ட் தான் இது. ஓகேவா? நான் என்ட்ரி கொடுக்குறேன். உங்களுக்கு அங்க இப்போ வந்திருக்கணும். வந்திருக்கா? எந்த மெசேஜும் வரலையே. எனக்கும் லோட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு இந்த message வரல. ஃபாஸ்டா வந்திருக்கணுமே. கனெக்ஷன் அட்டன் ஃபெயில்னு வருது. இது சர்வர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நேத்துமே இப்போ வந்திருக்கா? சார் வந்துருச்சு சார். ஹலோ கைஸ், வந்திருக்கு. வந்திருக்கு. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கனெக்ஷன் ஃபெயில்டு. அது அந்த சர்வருடைய ப்ராப்ளமா இருக்கு. புரோக்கர் ப்ராப்ளம், நம்ம ப்ராப்ளம் இல்லை இது. ஓகேவா? இது மாதிரி இருக்கிற பரவாயில்ல, அவ்வளவுதான். நமக்கு இப்ப பார்க்க முடியுது ஒரு நாளைக்கு. இப்போ இன்னொன்று கூட அனுப்புறேன் பாருங்களேன். மட்டும் அனுப்புறேன். இப்ப அதுவும் வந்திருக்கான்னு பாருங்க. இல்ல ஐஎம் சங்கர்ன்றது வருது. எப்படி அது? ஏன்னா அவரு நீங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருமே அதே டாபிக் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. ஓகே. கரெக்டுங்களா? ஓகே ஓகே. இப்ப அவன் சங்கர் இருக்கிறாரா? இவர் இருக்கிறாரு. சைலண்டா இருந்தா அவர் அனுப்புறாரு அங்க. ஓகே. ஏன் தெரியல. இப்ப இந்த சர்வர் ஏதோ ப்ராப்ளமா இருக்கு போல. ஏதோ அனுப்ப முடியல.
நேத்துமே இப்படிதான் ஆச்சு எனக்கு. மதியான டைம்ல ஆகுது இது மாதிரி. வந்துட்டே இருக்கா உங்களுக்கு? ஹலோ காய்ஸ் வந்துட்டே இருக்கா? வந்துட்டே இருக்கு. ஆனா நீங்க ரீசெண்டா என்ன மெசேஜ் பண்றீங்களோ அதுதான் காட்டுது. அது வராது. ஆமா, அதுக்கு நீங்க பே பண்ணணும். ஓகே, ஓகே. அதுக்கு நீங்க அந்த ஆப்ல பே பண்ணணும். லாக் எல்லாம் பாக்குறதுக்கு பே பண்ணணும். அதனாலதான் ஷோ லாஸ்ட் மெசேஜ் நான் கிளிக் பண்ண சொன்னேன். லாஸ்ட் மெசேஜ் கிளிக் ஓகே. பண்ணா போட்டீங்கன்னா ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். பட் அது உங்க டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஓகே. அதனால அதை பார்க்க முடியாது. ஓகேங்களா? பட் அது நமக்கு தேவையும் கிடையாது லாக் பாக்குறதுக்கு. ஓகேவா? ரைட். இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு கரெக்டா? இப்போ உங்களால வந்துட்டு டாபிக்கை சப்ஸ்கிரைபும் பண்ண முடியுது அண்ட் பப்ளிஷும் பண்ண முடியுது. பப்ளிஷ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னால இங்க இருந்து உங்க டேட்டா அனுப்பவும் முடியுது. கரெக்டா? எனக்கு இன்னொரு டவுட்டு. இப்ப ஐ எம் சங்கர்ன்னு சொல்லிட்டு அவர் அனுப்புனார்ல. நீங்க தானே அட்மின். எப்படி அவரு அனுப்புனாரு? எத வச்சு அவர் எப்படி அனுப்புனாரு? அனுப்புனாருன்னா, நீங்க இந்த ப்ரோக்ராம் பிரெயின் டாபிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க கரெக்டா? ஓகே. அவரு அந்த ப்ரோக்ராம் பிரெயின் டாபிக்கை பப்ளிஷ் பண்றாரு. ஐம் சங்கர்னு சொல்லிட்டு. ஓகே. அவரு இந்த ஸ்டெப்ல இருக்கிறாரு இன்னுமே அவரு. இங்க இங்க அனுப்பியிருக்காரு பாத்தீங்களா? ம், ம், ம். சோ அவர் அந்த பட்டனை ப்ரோக்ராம் பிரெயின்ற பட்டனை பிரஸ் பண்றதுனால ஐம் சங்கர் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா நீங்களும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதனால. ஓகே, ஓகே. ஆமா. இப்ப நான் சுவிட்ச் கிளிக் பண்ணா இட்ஸ் ஒர்க்கிங் லாஸ்டா போட்ட மெசேஜ் வருது. ஆமா வரும். ஆமா, அதுதான் நீங்க கான்செப்ட். எஸ், ப்ளீஸ் 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 எஸ். ஸோ அதான் இங்க பாக்குறீங்க கரெக்டா? இந்த டெஸ்ட்ன்ற ஆ. பப்ளிஷ் பண்ணி அனுப்புறோம் அப்படின்னா இந்த 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 சிஸ்டம் டெஸ்ட் பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்ததுன்னா இந்த டெம்பரேச்சர் டேட்டா இதுக்கும் போகும். லெட்ஸ் சே இதுக்கும் டெஸ்ட் இருந்தா இதுக்குமே போகும். ஓகே. ரெண்டுத்துக்கும் பிரிஞ்சு போகும். இந்த ஒருத்தர் தான் போனீங்க கிடையாது. ரெண்டு இந்த இந்த சப்ஸ்கிரைபர் வேற ஏதோ ஒரு இதுவா கூட இருக்கலாம். ஓகே. தட்ஸ் வை ஐம் டெல்லிங் இந்த டாபிக் அப்படிங்கிறது should be சம் யூனிக் வேர்டா இருக்கணும். ம், ம், ம். என்ன என்ன ப்ராப்ளம் புரியுதா உங்களுக்கு இதுல? இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஃபுல் செக்யூரிட்டி தான் இருக்கு. பட் நம்ம அதுக்கு பேரை கரெக்டா வைக்கணும். நம்ம எப்படி பாஸ்வேர்ட் ரொம்ப யூனிக்கா வைப்போம் இல்லையா? அது மாதிரி ம், அனுப்புற எஸ். டாபிக் கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும் அவ்வளவுதான். ஓகே, ஓகே. ஓகேவா? அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார், டவுட் இல்லை சார், டவுட்டே கிடையாது. கிளியர். வில் கம் டு ஸ்டார்ட் டு ப்ராஜெக்ட் நவ். ஓகேவா? ரைட். ஓகே. ஆக்சுவலி நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அது திரும்ப எடுப்பேன் நானு. அது அது ரொம்ப லோ லெவல்ல இருக்கும் அந்த கிளாஸ். லோ லெவல்னா இப்ப நீங்க படிச்ச இந்த பார்த்த இந்த பைனரி கான்செப்ட்ல சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க அதை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா பிக்ல HRFine STM32 எல்லாத்தையும் நீங்க பண்ணிடலாம். ஐஓடி நீங்க பண்ண முடியும். ஓகே. ஓகே. பட் ரொம்ப லோ ம். லெவல் ஓகே. வித்தவுட் யூசிங் லைப்ரரி அதை நான் பண்ணியிருப்பேன். ஓகே. பட் இப்போ நான் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு செட்டப் தான். ESP86 யூஸ் பண்ணியிருப்போம். பட் கிட்டத்தட்ட இதுதான். பட் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னு காட்டுறேன் உங்களுக்கு, இன்னும் கிளியரா புரியும். பிசி கூட வராதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே வராது. ஓகே. புதுசாவே கிரெடிட் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஓகே, இது மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹார்ட்வேர் என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எப்படி நான் அதை பண்ணியிருக்கேன்னு பாருங்க இப்போ. என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்கா ESP8232C3. ஓகே. இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்டு எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப குட்டியா நான் இருக்கு. பார்த்துருக்கேன். பார்த்துருப்பீங்க. இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ. ஓகேவா? ரொம்ப குட்டியா அழகா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் போர்டு. இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான். ஓகே. ஸோ தெரியாதவங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு குட்டி ஆர்டினோ மாதிரி தான் கிட்டத்தட்ட இது இல்லையா? இதுக்கு என்ன சப்போர்ட் ப்ரோ? இதுவும் ஆர்டினோவா? ஆர்டினோ மாதிரி தான். ஆர்டினோ சப்போர்ட் பண்ணும் இது. ஓகே. இதுவுமே ESP32C83 அப்படிங்கிற இந்த கோடிங் வந்துட்டு போர்டு சப்போர்ட் பண்ணதான் இது. இதோட போட்டோ நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இதோட போர்டுல இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா ஆர்டினோல? போர்ட் மேனேஜர்ல போய் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான். ஓகே. இதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆர்டினோ இல்லாம? ரேம் ESP32 வரும். இல்லாம? ரேம் வரும் நான் பார்க்கல. கண்டிப்பா ஓகே. ரொம்ப மினிமமா தான் கொடுத்துருப்பாங்க. பட் சைஸ் வைஸ் ஏதாவது லோவா இருக்கும் இல்லையா?
ஆமா கொஞ்சம் மீடியமா கொடுத்துருப்பாங்க. பட் நான் ரேம் ரோம் சைஸ்லாம் பார்க்கல இப்போதைக்கு இதுல எதுவும் நானு. ஓகே பட் நம்ம பண்ற சின்ன சின்ன அப்ளிகேஷனுக்கு இது போதுமானதா இருக்கு. நான் இன்னும் ஃபர்தரா அதை ஓகே இப்படி கோடிங் பண்றதா இருந்தா மட்டும் தான் அதை பார்க்கணும். ரேம் சைஸ் பத்துதா, ரோம் சைஸ் பத்துதான்ட்டு. ஓகேவா? பட் எனிவே இது ரொம்ப நல்லா இருக்கு. டைப் சி சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு ரீசெட், ஒன்னு எனேபிள், ஒரு ஆண்டனாவோட வரும் உங்களுக்கு. இந்த போர்டுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஆண்டனா இல்லாம இந்த போர்டை யூஸ் பண்ண முடியல. ஓகே, தனியா ஆண்டனா நீங்க வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு இதோட வந்துருது. So, இது மாதிரி கொடுப்பாங்க ஆண்டனா. இது மாதிரி ஆண்டனா நீங்க கனெக்ட் பண்ணணும். ஆண்டனா இல்லாம நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகுது. பட் உங்களுக்கு வந்துட்டு ஆஹ், ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நெட்வொர்க் கனெக்ஷன் ரொம்ப லேட் ஆகுது. ஈவன் தோ பாஸ்வேர்ட் யூசரும் கரெக்டாக கொடுத்தாலுமே கூட ரொம்ப லேட்டா கனெக்ட் ஆகும். அப்படியே கனெக்ட் ஆனா கூட நெட்வொர்க் ஸ்டேபிளா இருக்காது. அப்பப்போ கட் ஆயிரும். அதனால இந்த ஆண்டனா கண்டிப்பா இருக்கணும். ஓகே, தட்ஸ் மேண்டேட்ரி. அப்புறம் இஎஸ்பி 01க்கு டிஃபரன்ஸ் என்ன கேக்குறீங்க? அது எனக்கே தெரியாது. நம்மள பாக்குறாங்க. என்ன 01ன்னா அது ஒரு மாடலா? ஓ, இது மாதிரி இருக்குமா? ஆக்சுவலா இதுவும் அதுதான். இதுல நீங்க கோடிங் உள்ள போட்டுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ரேம் சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். ஒரு சின்ன சின்ன கோடிங் வேணா பண்ணிக்கலாம். பட் இதுல வந்துட்டு நீங்க ஒரு டீசென்டான கோடிங் நீங்க உள்ள போட முடியும். ஒரு P10 டிஸ்ப்ளே கூட உள்ள நீங்க வச்சு கோடிங் பண்ண முடியும் இந்த ஐசிக்குள்ள. இது ஒரு சின்ன கண்ட்ரோலர் உள்ளே இருக்கு. ஆர்டினோ கண்ட்ரோலர் கான்செப்ட் மாதிரியே அப்படியே நீங்க கோடிங் பண்ணிக்கலாம் அப்படியே. அது மட்டும் இல்லாம இதனுடைய கனெக்ஷன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடுப்பா இருக்கும். இந்த டிஎக்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து கனெக்ட் பண்ணணும். இங்க அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் டைப் சி கடையில போய் வாங்கிட்டு டைப் சி பிளக்இன் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதுதான். பட் இதெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? ஏதோ ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வேலை மெனக்கிட்டு பண்ணணும் உட்காந்து. அதனால பட் இதுவுமே சீப்பா இருக்கும். அது 190 ரூபாய் தான். இது எவ்வளோ? சம்திங் 400 ரூபா வருது. 200 ருபீஸ் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அப்ராக்சிமேட்டா இல்லையா? 200 300 ருபீஸ் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது பின்னோட் கீழே பின்னாடி கொடுத்துருவாங்க. 3 வோல்ட் இங்க இது இருக்கு. ஆன்லைன்ல தான் சார் கிடைக்கும். எப்படிங்க? இது ஆன்லைன்ல மட்டும் தானே கிடைக்கும். இல்ல இல்ல, ஆஃப்லைன்லயும் கிடைக்கும் தெரிஞ்சு. நீங்க மவுண்ட் ரோட் போனாலே கிடைக்கும் தெரிஞ்சு எனக்கு. சென்னையில சொல்றேன், மத்த ஊர்ல தெரியல. கோயம்புத்தூர்ல ஓகே போனீங்கன்னா அந்த எந்த டவுன் ஹாலா? டவுன் ஹால். இல்ல ப்ரோ, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரோபோடாட்டின்லேயே ப்ரைஸ் கம்மியா இருக்கு. அதான் அது வாங்கிக்கலாம். நீங்க உங்க விருப்பம் தான், எங்க வேணா வாங்கிக்கலாம். என்ன கொஞ்சம் லேட்டா வரும் ம் மற்றபடிக்கு கிடைக்கும் ரோபோடாட்டின்ல கிடைக்கும் எல்லாமே ப்ரைஸ் கம்மியா தான் கிடைக்கும். இருக்கு. ஆமா, வாங்கிக்கலாம். இது அதுதான் ஆர்டர் இங்க. பண்ணா ஒரு 1 வீக் ஆகுமா சார்? ஆ ஷுவரா ஆகும் 1 வீக். ஆமா ஆமா. அப்புறம் லாஸ்ட் வேற டைம் கூட என்ன? இந்த நியூட்ரான் ஐசிக்கு ப்ரோக்ராம் அப்லோட் ஒன்று வாங்கினேன், அதுவும் ஓகே இதுல தான் வாங்கினேன். ஓகே ஓகே. நைஸ் நைஸ். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு இதுல இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்குன்னா, இது அனலாக ரீட் பண்ணிக்கலாம். இதில் 4 பின் அனலாக கொடுத்துருப்பாங்க. 4 பின்ஸ் அனலாக் பின்ன ரீட் பண்ணிக்கலாம். இதுல அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுல அனலாக் பின்லாம் ரீட் பண்ண முடியாது. கரெக்டா? இதுல கொடுத்துருக்கிறது 2 ஜிபிஓ தான் கொடுத்துருப்பாங்க. 2 ஜிபிஓ தான். ஒரு ஜிபிஓ வந்துட்டு ப்ரோக்ராம் ஃபிளாஷ் பண்றப்ப அந்த ஜிபிஓ கிரவுண்ட்ல இருக்குன்னு வேற சொல்லுவாங்க. அண்ட் வேற வேலைகளும் பண்ண சொல்லுவாங்க. ஒரு இன்னொரு ஜிபிஓ யூஸ் பண்ண முடியும். இதுல அனலாக் ரீட் பண்ண முடியாது. பட் இதுல அனலாக் இஎஸ்பி ரீட் 32 பண்ணிக்கலாம். மாதிரி இல்ல ப்ரோ. ஆமா, கிட்டத்தட்ட ஆமா. அதுல மினி வெர்ஷன் மாதிரி தான் இது. ஆமா. ஓகே. ஓகேவா? அது குட்டி வெர்ஷன் இது. அவ்வளவுதான். பட் ரேம் ரோம் பத்தி நான் பார்க்கல இன்னும். அதுவும் டீசெண்டா தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப மோசமாலாம் இருக்காது. ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கும். இதை கொடுத்துருக்காங்க 400 கேவிஎஸ் ரேம், 400 எம்பி. எம்பி ஆனே சூப்பர் தான் இல்லையா? எம்பி கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ் மெமரி ஆன் சிப். ஒரு டீசெண்டான ஒரு கோடிங் பண்ற இடம் தான் இது. நைஸ். அவ்வளவுதான். ஸோ இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகேவா? ரைட். அதை நான் இங்க போட்டுக்கிட்டேன். ஓகே ரைட். அடுத்து என்னன்னா, ஒரு பசர். சும்மா ஒரு சவுண்ட் தரத்துக்கு பசர், அவ்வளவுதான். மெசேஜ் வந்தா பஷர் பண்றாங்க. ஆமா, அவ்வளவுதான். ஒரு பசர். இட் குட் பி எனி பசர். இந்த பசர் வச்சுக்கோங்க. சார் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கணும்னா இந்த ESP C3 தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை நாங்கள் அந்த V1 யூஸ் பண்ணிக்கலாமா? ஐஓடி மாடல் எதனா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட். ஓகே அப்படின்னு வச்சு பண்றீங்க, ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஆ ஆ அப்படின்னு வச்சு பண்றதா ஓகே நீங்க எது வேணா நீங்க பண்ணிட்டு போயிடலாம். ஆ ஆ ரொம்ப ஈஸியாவே நீங்க வந்துட்டு அதை செஞ்சுக்கலாம். பட் இன்னும் சில போர்டுலாம் கூட மார்க்கெட்ல விற்கிறாங்க. அது என்ன போர்டுனா வந்துட்டு நோட் எம்சியூன்னு சொல்லுவாங்க. அந்த போர்டு நோட் ஆ எம்சியூ. ஆமாம் சார் நோடு. ஆமா, நோட் எம்சியூ அந்த போர்டு யூஸ் பண்ணா இன்னுமே இதே தான். ரேட்டு தான் இதே தான், எல்லாம் சேம் தான். நிறைய பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது யூஸ் பண்ணலாம்.
இந்த போர்டு வந்து சார் ESP32 இது பெரிய போர்டு. இந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் 400 தான். பாத்தீங்களா, இதுவும் 400 தான், இதுவும் 400 தான். சரி ஸோ பட் என்ன சைஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல பின்ஸ் கொஞ்சம் கம்மி, பட் அழகா இருக்கும், குட்டியா இருக்கும் பாக்குறதுக்கு. இவ்வளவுதான், குட்டியா இருக்கும். காம்பட் ம். போர்ட்டபிளா இருக்குங்க ஆனா இது 400 தான், ஓகே கொஞ்சம் பெருசா இருக்கு. நான் இதுல நிறைய பண்ணிக்கலாம். அது எப்படி ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. பட் ஏதோ ஒண்ணு விற்கிறாங்க, அவ்வளவுதான், வாங்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரைட்டு. ஸோ இதுதான், நிறைய நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இது வச்சுக்கலாம். என்னோட ப்ராஜெக்ட் என்ன சிம்பிளா சொல்லி, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ல ஒன்றும் கிடையாது. இது மாதிரி இது வந்து கனெக்ட் பண்ணிப்பேன். ஓகேவா. ஸோ எந்த பின்ல கனெக்ட் பண்ணியிருப்பேன், நான் வந்து D2ன்ற பின்னை யூஸ் பண்றேன். D2. ஓகேவா, ரைட். ஓகே இதுதான் என்னுடைய கான்செப்ட். வேற இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட். வேற எதுவுமே கிடையாது. இதுல என்ன பண்றேன்னா, என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு காலிங் பெல் அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ நான். ரைட். அண்ட் இங்க வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஐக்யூ இந்த ஆப் அங்க வந்துருது. இந்த ஆப் என் ப்ராஜெக்ட்ல இந்த ஆப் யூஸ் பண்றேன். இது என்ன ஆப்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆப் கொஞ்சம் எனக்கு ஓகேவா இருந்தது, அதனாலதான் இந்த ஆப் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே, இந்த ஆப். அப்புறம் நான் யூஸ் பண்ற டாபிக் பேர் வந்துட்டு ப்ரோ பிரைம். இந்த டாபிக் யூஸ் பண்றேன். இவ்வளவுதான். டு கம்யூனிகேட் வித் திஸ், இந்த போர்டுக்கும் இந்த என்கொடி பேனல் கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த டாபிக் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகேவா, ரைட். இப்போ என்ன அப்ளிகேஷன் சொல்லிடுறேன். இதே என்னோட ப்ராஜெக்ட் பேரு காலிங் பெல். ரைட். என்ன அப்ளிகேஷன், ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன், ஃபன்னா இருக்கும். ஆக்சுவலி நான் இப்போ ரூம்ல இருக்கேன். ஓகே, நான் இப்போ ரூம்ல இருக்கேன். எங்க அப்பா அம்மா அக்கா எல்லாருமே வந்துட்டு வேற வீட்ல இருப்பாங்க. ரியல் நடக்கிறது இப்போ வீட்ல. ஓகே ஓகேவா, வேற வீட்ல இருப்பாங்க. ஓகே. இப்போ நான் காலையில் தூங்கிட்டு இருக்கேன் வீட்ல. ஓகேவா. இப்போ எங்க அம்மா வந்து வீட்டை ஓகே சமைக்க வராங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு காலைல ம் 6 மணிக்கு வந்து ஆரம்பிப்பாங்க சமைக்கிறதுக்கு, இல்லையா? ஓகே கரெக்டா. ஆமாம் சார் வீட்டுக்கு வரணும் அவங்க உள்ள. கரெக்ட் இப்போ என்ன என்ன பண்றாங்க, ம் வீட்டுக்குள்ள வரும்போது கதவு தட்டுறாங்க, போன் அடிக்கிறாங்க, நான் எந்திக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா 6 மணிக்கு இல்லையா, ஓகே ரொம்ப டயர்ட்ல ஆ தூக்கிட்டு இருக்கேன். போன் அடிச்சாலும் எடுக்க முடியல என்னால. ஓகே போன் அடிச்சாலும் எடுக்க முடியல. கதவு தட்டினாலும் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. நான் ரொம்ப வீடு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கீழே இருக்கிறப்ப தெரியல, அது சவுண்டு கேட்கல. காலிங் பெல் அடிச்சாலும் கேட்க ஓகே மாட்டேங்குது. ஓகே ஓகேவா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் ரூமுக்குள்ளவே இந்த போர்டை வந்துட்டு ஒரு 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 அடாப்டரை போட்டு பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு, இந்த இஎஸ்பி செட்டுக்கு வச்சுட்டு ஒரு பஸரோட கனெக்ட் பண்ணிட்டேன்னா, அவங்க வெளியில இருந்து வரப்ப அவங்க போன்ல இருந்து ஆப்பை யூஸ் பண்ணி, ரைட், ஒரு பட்டன் அமுக்குனாங்கன்னா இந்த பஸர் சவுண்டு வரும். இந்த பஸர் சவுண்டு ஓகே வந்துட்டு என்னோட போன் சவுண்டோட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆ காலிங் பெல் சவுண்டு. அதுவும் இந்த பஸர் இரிட்டேட்டிங் ரொம்ப ரொம்ப சவுண்டா இருக்கும். என் போன்ல இருக்கிற sound ரொம்ப ம் கம்மியா இருக்கு. ஓகே ஓகேவா. அது மட்டும் இல்லாம நான் இதுக்கு ₹1 கூட செலவு பண்ணல. ஏன்னா என் வீட்ல ஆல்ரெடி இருந்தது. நான் வேற ஒரு பர்பஸ்க்காக எப்பயோ இந்த போர்ட வாங்கி வச்சிருந்தேன் பண்றதுக்காக. பட் அத நான் பண்ணல. ஓகே சார் ஸோ அதனால இந்த குட்டி ஒரு ஒரு ஃபன் ப்ராஜெக்ட்டுக்காக நான் இந்த ஒரு போர்டு, இந்த பஸரையுமே வச்சு பண்ணிட்டேன், அவ்வளவுதான் இப்போ. இப்போ ம் எப்பலாம் வந்துட்டு வீட்ல கதவு தட்டுறவங்க இதெல்லாம் எந்திக்கல அப்படின்னா, இந்த பஸர் தட்டி விட்டுருவாங்க. என் ரூம்ல இருக்கிற பஸர் கீன்னு சவுண்ட் வரும். அப்ப நான் புரிஞ்சுப்பேன், யாரோ ஆ வெளியில நிக்கிறாங்க. யாரோ வீட்ல வரணும்னு நினைக்கிறாங்க, உள்ள போய் தொறப்பேன் நானு. அது மட்டும் இல்லாம ஓ இந்த ப்ரோ பிரெயின் அப்படிங்கிறது வேற யாருக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் அப்புறம் மாத்திருவேன், கவலைப்படாதீங்க. அந்த டாபிக்கே நான் மாத்திருவேன். ஏன்னா நீங்க டைப் பண்ணிட்டு இருந்தா அப்ப எனக்கு எங்க வீட்ல சவுண்ட் வந்துட்டே இருக்கும் அப்புறம். இல்லையா? ஆ யூடியூப் ஆமா வீடியோ சார் போடுவேன் நான் இத. யூடியூப்ல வீடியோ போட போறேன். அப்ப இந்த இந்த எத்தனை பேர் பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப ஆ எல்லாத்துக்கும் வீட்ல சவுண்ட் வந்துட்டு இருக்கும் அப்புறம் எனக்கு. இல்லையா? நான் இந்த பேரை மாத்தி விட்டுருவேன். பட் இப்ப என்ன பண்ணியிருக்கிறேன்னா, என் ஃபோனு, எங்க அக்கா ஃபோனு, அப்பா ஃபோன், அம்மா ஃபோன் எல்லா ஃபோன்லயுமே இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு, இப்போ உங்களுக்கு பண்ண அதே ஸ்டெப்ப அவங்க ஃபோன்லயும் பண்ணிக்கிட்டேன். ஓகே சார் ஓகேவா? டாபிக்க வந்துட்டு ஆ சப்ஸ்கிரைப் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டேன். அப்போ அவங்க என் ரூம்குள்ள ஓகே வரணும்னு நினைச்சாங்கன்னா, இந்த டாபிக்க போயிட்டு அவங்க நம்ம ஆல்ரெடி கிளிக் பண்ணா வச்சுட்டேன். பட்டன மட்டும் பிரஸ் பண்ணா போதும். இந்த டாபிக்குக்கு ஒரு சில பேரோட வரும். அந்த பேரோட இங்க ரிசீவ் ஆச்சுன்னா, நான் போட்டு கோடிங் போட்டு வச்சிருப்பேன். நம்ம இந்த போட்டு பேலோட ரிசீவ் ஆச்சுன்னா பஸர் ஆன் பண்ணு, நான் கோடிங் போட்டு வச்சிருப்பேன் நானு. ம் ஓகேவா. ஸோ அதுதான் நீங்க வந்துட்டு இப்போ பாப்பீங்க. வெரி சிம்பிள். ஓகேவா. ஸோ இதுதான் ப்ராஜெக்ட். ஓகே ஹுசைன் வந்து சிரிக்கிறாரு. ஓகே ஓகே
ஒரே ஃபன்னா இருக்கும். ஆமா. ஆக்சுவலி 2 நாள்ல பண்ணிட்டேன் அத நானு. 2 நாள்ல 2 நைட்டு. முந்தா நேத்து நைட் உட்காந்தேன். ஓகே நேத்து நைட் உட்காந்து திரும்ப பண்ணேன். முடிச்சு திருப்ப கிளாஸ் உங்களுக்கு எடுக்கிறேன் இப்ப அத. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகேவா? ஒரே ஃபன்னா நல்லா இருக்கு வீட்ல எல்லாம் செம்ம சிரிப்பு இத பார்த்துட்டு. அட எதுக்குடா ஒரு மிஷின் பண்ணுவியாடான்ற மாரி இருந்தது. சோ அவ்வளவுதான். பட் என்ன ஒரு முக்கியமானா, நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டோம் இப்போ. கரெக்ட்டுங்களா? இப்ப எனக்கு இது வேற மாரி கூட தோணுது இப்போ. இத வச்சு வேற வேற கூட பண்ணலாம் நம்ம இப்போ. என்னலாம் பண்ணலாம்னா, இதுல அலாரம் செட் பண்ணலாம் இப்ப நானு. கரெக்டா 5 o'clock அந்த மணியா ஆ சார்? அலாரம் செட் பண்ணலாம். அதுக்கு எம்பெட்லாம் தேவை கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போர்டு, இந்த பஸர் என் ரூம்ல இருக்கு இப்போ. என் பிளக் பாயிண்ட்ல இப்ப கூட ஆன்ல இருக்கு. நான் டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஆன்ல இருக்கு. நான் என்ன பண்ணலாம்னா, அலாரம் செட் பண்ணிருவேன். ஓகே. எப்படின்னா இதுலயே வந்துட்டு ஆர்டிசி எல்லாம் இன்பில்ட்டா இருக்கு. சார் நாட் இன்பில்டட். சர்வர் இருக்கு அதுக்குன்ட்டு. ஓ, இதுக்கு தனியாவா சார்? ஆமா. எம்கியூடி டைம் பார்க்கறதுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கு. ஓ, டைம் நெட்ல இருந்து ரீட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கு வந்துட்டு ஏதோ பேர் சொல்லுவாங்க. என்டிசி நினைக்கிறேன். என்டிசியா இல்ல என்ன சம்திங் வரும். அது பேர் நான் மறந்துட்டேன். நான் அப்புறமா உங்களுக்கு நான் அனுப்புறேன். பட் அது ஒரு டைம் பார்க்கலாம் நம்ம. லைவ் டைம் நம்ம அது ரீட் வந்து பண்ணிட்டே எப்படின்னா இருக்கலாம். நம்ம அங்கிருந்து எடுத்துக்கலாமோ? ஆமா. அல்லது நெட்ல இருந்து எடுத்துக்கலாம் டைம் நம்ம. ஓகே சார். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு டெக்னாலஜி. அது மாதிரி சிம்பிளா பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டோம்னா நான் சொல்லிருவேன். இது எம்கியூடி வழியா சொல்லிருவேன் இதுக்கு. எனக்கு காலைல 5 மணிக்கு அலாரம் அடி நான் சொல்லிட்டேன்னா, அந்த ரியல் டைம் கிளாக்ல ஓகே. டைம் எடுத்து காலைல கரெக்ட்டா 5 மணிக்கு அலாரம் அடிக்கும். ஏன்னா ஓ, ஃபர்ஸ்ட் என் ஃபோன நம்ப முடியாது அலாரமுக்கு. என் ஃபோன நம்பவே முடியாது. ஆமா. என் ஃபோன் எப்ப ஆஃப் ஆகும் எனக்கு ம். தெரியாது. கரெக்ட்டா? என் ஃபோன் இது மாதிரி நான் ஆமா. தூங்கிட்டு இருக்கிறப்ப ஃபோன் தலகாணி கீழ போயிருச்சுன்னா சவுண்டே வராது. வராது. இல்லையா? ஈவன் தோ வைப்ரேட் ஆனா கூட ஒண்ணும் தெரியாது நமக்கு தூக்கத்துல. ம். அடிச்சு போட்டா தூங்குறோம் நம்மலாம் இப்போ. சோ தூக்கம் ஒண்ணும் பண்ண முடியாது. எந்திரிக்க முடியாது. கஷ்டம் இல்ல. ஆமா. இந்த பஸர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா வெரி டிஸ்டர்பிங் நாய்ஸ் அது. ரொம்ப ஆமா டிஸ்டர்பான சார். இது நாய்ஸ் ஒரு அது. மாதிரி. ஆமா. ம். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அப்படி அழகா போட்டாச்சு. வேற வேற மாதிரி யூஸ் ம். பண்ணலாம் இப்ப அத. ஆ, ஓகேவா? இன்னும் நெறைய யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஓகே. நெறைய வந்து யோசிச்சு வச்சிருக்கிறேன். இந்த போர்ட் வச்சு பண்றதுக்கு வீட்ல. நெறைய ஏன்னா எங்க வீட்ல ஏசி இருக்கு. ஓகே. ம். அந்த ஏசி வந்து என்ன டைம் என்ன ஆயிருது எங்க வீட்ல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ஏசி சம்டைம்ஸ் எனக்குன்னு ஒரு ரூம்ல தனி ஏசி இருக்கு. பெட்ரூம்ல. ஓகேவா? ஓகே. இப்ப அந்த ஏசி நான் ஓகே சார். போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் மறந்துடுறேன் தூக்கத்துல. ஏசிய போட்டு. ம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, நைட் ஃபுல்லா ஏசி ஆன்லயே இருக்கு. காலையில எந்திரிச்சு ஆ. தரையில கை வச்சேன்னா, காஷ்மீர்ல இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப. ஏன்னா அவ்ளோ ஓவரா. ஆமா. ஓவர் கூலிங் ஆயிருது வீடே. ஆ, ஓகே. அத இத வச்சு கட் பண்ற மாதிரியா ஆ சார்? கட் பண்ற மாரி கூட பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு புரோட்டோகால் தெரியும். என்ன புரோட்டோகால்னா, NEC புரோட்டோகால் தெரியும் எனக்கு. NEC இது அப்படிங்கிறது ரிமோட் கண்ட்ரோல் ஆ வச்சு ரிமோட் யூஸ் கண்ட்ரோலிங். பண்ணிருக்கீங்க. ஆமா. ரிமோட் கண்ட்ரோல் ஆ, புரோட்டோகால் தெரியும். எப்படி அத டேட்டா ஆ. அனுப்புறாங்கன்னு தெரியும். அப்ப நான் யூஸ் பண்ற வீட்ல டைக்கின் ஏசி யூஸ் பண்றேன் நான் இப்போ. டைக்கின். சோ அப்ப அந்த டைக்கின் ம். ஏசிக்கான டேட்டா வந்துட்டு இந்த போர்டு வழியா ஐஆர் சென்சார் வழியா அனுப்பிச்சோம் அப்படின்னா ஏசி ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த ஆமா சார். டெம்பரேச்சர் வந்த பிறகு. ம். இல்லையா? சோ நெறைய விஷயங்கள் ஆமா சார். பண்ணுது இப்போ. ம். ஓகே. இப்ப அது இன்னொரு கூட இது அப்ளிகேஷன் ஒரு கொண்டு வந்தாங்க. என் ஃப்ரெண்ட் இப்போ ஒருத்தவங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னேன் இந்த மாரி, வீட்ல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே. நான் ஃபோன் எடுக்கலன்னா, அவங்க இந்த பஸ்ஸ ஆன் பண்ணி விட்டுர்றாங்க. ஓ, இது நல்லா இருக்கே சார். ஆமா. நான் இப்ப ஃபோன் எடுக்காம இருந்துட்டேன் அப்படின்னா, அவங்க அங்க இருந்து பஸ்ஸ ஆன் பண்ணி விட்டுர்றாங்க. அப்படியே அங்க அந்த என்னோட பக்கத்து வீட்ல ஃபோன் இருந்து கூட நான் வரேன். "ஏன் ஃபோன் ஏதோ வருது. யாரோ கூப்பிடுறாங்கடா போய் பார்றான்றாங்க" எங்க வீட்ல என்ன. ஓகேங்களா? நல்லா அந்த இருக்கு சார் மாரி இது. ஆமா. அந்த மாரி சில ஃபன் நடக்குது இப்போ. அ, சோ நெறைய அப்ளிகேஷன் இருக்கு. இதான் கான்செப்ட் இப்போ. ஓகே சார். ஓகேங்களா? ரைட். இப்ப ம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு இல்லையா? அது என்னன்ட்டு? இது நம்ம MQTT வச்சு ஆ தான் பண்ண போறோமா சார் இந்த ப்ராஜெக்ட்? எப்படி? இந்த காலிங் பெல் சிஸ்டம் இப்ப சொன்னீங்களே, ஆ. இது MQTT வச்சு தான் பண்றீங்களான்னு கேக்குறேன். ஆமா. கரெக்ட். அதான் கோடிங் காட்டுறேன் இப்போ. ஓகே. இந்த கோடிங் நான் எழுதல. சாட் ஜிபிடி தான் எனக்கு ஓகே குடுத்தது. சார். அந்த தெய்வம் தான் எனக்கு குடுத்துச்சு. சோ அந்த தெய்வத்துக்கிட்ட நான் ஒரு சொல்லி தரேன் இப்போ உங்களுக்கு. ரைட். சோ இப்போ ஒண்ணுமே நான் சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே வாங்கிட்ட பிறகு. ஓகே. அது குடுத்த பிறகு. ஓகே. ஏன்னா இப்பலாம் கோடிங் ரொம்ப சீப் ஆயிடுச்சு இல்லையா? ரொம்பவே ஆமா வந்து சார். இது ரொம்ப சீப் ஆயிடுச்சு எல்லாமே இப்போ இன்ட்ரெஸ்ட் கோடிங். சாட் ஜிபிடி வந்த பிறகு பட்டு கோடிங் குடுத்துருது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் நம்ம இப்போ. அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணிக்கிறேன்னா
இது இந்த 2 லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 லைப்ரரி நான் ஓகே இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நான் யூஸ் பண்ற போர்டு பேர் இதுதான், Xio ESP32C8ன்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த போர்டு பேர்லாம் காட்டலைன்னா இங்க இருக்கு. இந்த நான் இங்க ஒரு காப்பி பண்ணி அனுப்புறேன். ஓகே, ஓகே உங்களுக்கு ஓகே போர்டு சார். பேர் கிடைக்கலன்னா இந்த மாதிரி இருக்கு, எம்டியா இருக்கு உங்களுக்கு சில பேருக்கு. இதுங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க, தர லிங்க். ஓகேவா? ஓகே ஓகே சார். வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். எஸ், அனுப்பிட்டேன். அவ்வளவுதான். இதுதான் இப்போ வந்துட்டு இது வந்து இந்த இந்த லைப்ரரி தேவைப்படும். இந்த லைப்ரரி வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கோம். சாரி, இது போர்ட் மேனேஜர். இது போர்ட்லையும் இப்போ டைப் டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கோம். ESP32 போட்டுட்டு இந்த இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். ஆ இது எப்படி சார், இப்போ நான் சென்னையில இருக்கேன், ஆ இன்னொருத்தவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க, ஆ. இந்த மணி ஒர்க் ஆகுமா? ஆமா, டக்குன்னு ஒர்க் கிளிக் ஆகுது. பண்ணா. ஒர்க் ஆகுது. நான் சொல்ற ஃப்ரெண்டு ஓ கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. ஓ, அப்படியா? சரி ஓகேங்களா? சார். ஆமா, அவங்க வந்து எனக்கு அனுப்புறாங்க ஆ எனக்கு. ஆமா. ஓகே ஓகே ஓகேங்களா? சார். ரைட். ஸோ ஆ அப்டேட் பண்ணிக்கலாம். இட் குட் பி எனிதிங். ஆனா அவங்க இருக்கிற இடத்துல அந்த லொகேஷன், அந்த சர்வர் சப்போர்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஓ உதாரணத்துக்கு சைனால இருக்கான்னு வச்சுக்கலாம். சைனால இருக்கிறாங்கன்னா அந்த ஊர்ல அந்த சர்வர் சப்போர்ட் ஆனதான் ஒர்க் ஆகும். கரெக்டா? அது எப்படி சார் அங்க சப்போர்ட் ஆகுதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியாது. அது அங்க இருக்கவங்க தான் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அவங்க வேர்ல்டு வைடு அந்த சப்போர்ட், இந்த வெப்சைட் சப்போர்ட் பண்றாங்க நம்ம தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணணும். பட் எனக்கு இப்போதைக்கு ஓகே சைனால யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சார். அதனால பிரச்சனை இல்லை. இதை சொல்றேன் நான். அந்த இப்ப பாத்தீங்க இல்லையா அந்த அப்ளிகேஷன் இந்த இந்த இதுவா சார், இந்த புரோக்கர் சொன்னீங்க? புரோக்கர் பேரு, இந்த இந்த புரோக்கர் அங்க. ஏன்னா இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா துபாய் எல்லாம் போனீங்கன்னா ஆம், ஆ சில ஆப் எல்லாம் சப்போர்ட் ஆகாது சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா சார். அங்க வாட்ஸ்அப்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் சரியா தெரியல எனக்கு. ஆ ஒரு சில ஏரியால ஒரு சில கால் பண்ண கண்ட்ரீஸ்ல முடியாது, பண்ண நார்மல் கால் மாட்டாங்க, மட்டும் பண்ண முடியும். சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அந்த ஆ மாதிரிலாம் இருக்கு. பட் எனக்கு ஓகே தெரிஞ்சு எம்பிடிடி அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்காது. எல்லாம் உலகம் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும்னு நினைக்கிறேன். பட் தெரியல. ஆனா பண்ணும், அவ்வளவுதான். ஓகே ஓகேங்களா? ஓகே சார். ரைட். ஓகே சார். ஸோ அதான், இந்த போர்டை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லைப்ரரி போயிட்டீங்கன்னா லைப்ரரி இங்க இருக்கு. இதுல வந்துட்டு பப்ளிஷ், பப் அண்ட் சப் கிளைண்ட்னு இருக்குமா? ம் இது இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணிட்டா நீங்க இந்த இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இது ஒண்ணுமே இல்லை. இதுல ஆ வந்துட்டு இதுதான் MQTT-னுடைய லைப்ரரி. ஓகே சார். ஓகே. பட் நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த கான்செப்ட் வித்தவுட் லைப்ரரி. ஓகே. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஆ தான் A051 அட்மெகா எல்லாம் பண்ண முடியும் உங்களால. பட் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்க ஆர்டினோ பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஐஓடி செஞ்சுக்கலாம். பட் இதனால ஒரு யூஸும் கிடையாது. சும்மா ஃபன்னுக்கு கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நீங்க முன்னாடி சொல்லி கொடுத்தது எப்படி சார்? அது வந்துட்டு புரோட்டோகால் பேஸ்ட் இருக்கும். இந்த I2CSP எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, UART எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, இந்த ஆமா ஃப்ரேம்ஸ் சார், ஆமா சார். 1 0 அது மாதிரி ஃப்ரேம் சொல்லி கொடுத்துருப்பேன். அது மாதிரி கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லா கண்ட்ரோல்லயும் பண்ணலாம் நீங்க. ஓ சார், அந்த மாதிரியா சொல்லித்தர மாதிரி கிளாஸ் இருக்கா? இருக்கு, வீடியோஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அதெல்லாம் அனுப்புறேன், பார்க்கலாம். அது பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்க. எவ்வளோ சார்? ஃபீஸ் நான் மறந்துட்டேன். அதுக்கு நான் கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு சார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா சரி. சிலபஸும் இருக்கும், ஃபீஸும் அதுலயே போட்டிருப்பேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு அதுல. அந்த நீங்க ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சுட்டு இருந்தீங்களே, அதுவா? கிளாஸ் ஆமா பிடிஎஃப்னு ஆமா, சொல்லி. கரெக்ட். அந்த இந்த இந்த ரோட் மேப்னு போட்டு காட்டிப்போம் இல்லையா, வளைஞ்சு வளைஞ்சு ரோடு இருக்குங்க. ஆமா சார். அந்த வளைஞ்ச ரோடு போறது ஐஓடின்னு ஸ்டார்டிங்ல இருக்கும். ம். ஓகே சார். ஸோ அதுல யூ வில் கெட் ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ். நான் அது கடைசி கிளாஸ் போகும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம அதை. ரைட். இப்போ வந்துட்டு ஓகே. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் என்னன்னா எஸ்ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஐடி பாஸ்வேர்ட் வந்துட்டு நீங்க உங்க வீட்டில் இருக்கிற நெட்வொர்க் உடைய பாஸ்வேர்டு இது. ஓகே. எங்க சார் இப்போ வீட்டு இது நெட்வொர்க் இல்லை சார் பண்றது. நெட்வொர்க் உங்க ஃபோன்